வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் அவசரமாக போஸ்ட் பண்ணுறேன்னா, மாணவர்களின் அதிக ஆர்வமும் பெற்றோர்களின் அறியாமையும். மறுபடியும் சொல்கிறேன், மாணவர்களின் அதிக ஆர்வமும் பெற்றோர்களின் அறியாமையும். இதை பயன்படுத்தி மோஸ்ட்லி எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் என்ன செய்கிறாங்கன்னா, டொனேஷன் இன்னும் ஒரு இது பண்ணி பெற்றோர்கள் மேலே வந்து ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறாங்க. சார், எல்லாத்தோட ஆப்வியஸ் சாய்ஸ் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள் எக்ஸ்ட்ராவா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இசிஇ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 100 ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா அதுல 95 ஃபோன் கால்ஸோட மாணவர்களோட விருப்பமான பாடப்பிரிவு நம்ம கேட்டோம்னா இதுதான் சொல்றாங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியாச்சு, நம்ம வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச்சுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது. அதாவது கம்ப்யூட்டர் பிரான்ச் வந்து டிமாண்டா இருக்கு, உண்மைதான். அதனால வந்து நீங்க அதை நோக்கி போகும்போது டொனேஷன் சொல்லி ஒரு பெரிய கத்தியை எடுத்து மாணவர்களையும் பேரண்ட்ஸ் அலையிலையும் கல்லூரிகள் வைக்கிறாங்க. அதாவது இது காசு இருக்கிற பணக்கார, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காசு இருக்கிற பணக்கார பெற்றோர்களுக்கு இது சாத்தியம். ஆனால் நடுத்தரமும் கீழ்மட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இது சாத்தியமா? அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், நான் யார் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஃபேமஸ் யூடியூபர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுடைய பையனோட வாழ்க்கை ஒரு தடவை தான் சார் வருது, அதுக்காக நீ கடனை வாங்கி அவனை படிங்க, ஒரு பெரிய காலேஜ்ல படிக்க வைங்க, உங்களோட 12 வருஷம் படிச்ச உங்க செலவு பண்ணீங்களே, ஏன் நீங்க காலேஜ்ல பண்ண மாட்டீங்க, டொனேஷன் எவ்வளவு கட்டா கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. புரியுதா? அது அவங்க வளர்ந்த விதம், அவங்க கிட்ட போன் வர கால்ஸோட பெற்றோர்கள் நிலைமையை வச்சு அவங்க சொல்லலாம். ஆனா நான் சராசரியா இருக்கிற வந்து பெற்றோர்களோட வருமானமும் அதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 197, 198, 195 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்த மாணவர்களும் அவங்க பெற்றோர்கள் போன் பண்ணி, சார் எனக்கு இந்த காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார், ஐடி கிடைக்குமா சார், ஏடிஎஸ் கிடைக்குமா சார்னு கேட்கறாங்க. சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சார் நீங்க போன வருஷம் கட் ஆஃப் வந்து என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க, அதுல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் வாங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு. அது போக இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே வந்து இன்டேக் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க. இதுல ஏஐடிஎஸ்லயும் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க, ஐடிலையும் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க, சைபர் செக்யூரிட்டிலையும் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து கம்ப்யூட்டரோட சீட்ஸ் வந்து அதிகமா தான் ஆயிருக்கு, குறையல. நீங்க போன வருஷம் கட் ஆஃப் உங்களுக்கு என்ன மார்க்குக்கு கிடைச்சதோ ஆல்மோஸ்ட் அந்த மார்க்குக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செக்ஷன்ஸ் கூடி இருக்கு. 60 பேர் படிச்ச இடத்துல 120 பேர் படிக்க போறாங்க, 180 பேர் படிச்ச இடத்துல 240 பேர் படிக்க போறாங்க. அதனால சீட்டோட எண்ணிக்கை கூட தான் போகுது. அதையும் தெரியாம பெற்றோர்கள் வந்து இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் டாப்ல இருந்து மிடில்ல இருந்து மொத்தம் 450 காலேஜ் இருக்கா, அது ஆல்மோஸ்ட் 350 காலேஜ் காரவங்க செய்யற என்னன்னு நான் சொல்றேன், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய காலேஜ் சென்னை, இந்த கோயம்புத்தூர், இந்த டாப்னு சொல்லிட்டு இருந்தா காலேஜ்ல டாப் 50 காலேஜே வச்சுக்கிறோமே, அவங்க எல்லாருமே டொனேஷன் இல்லாம யாரையும் சீட் போடவே இல்லை. டொனேஷன் என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 8 to 10 லட்சம், ஏஐடிஎஸ்க்கும் அதே தான். அதுக்கு அடுத்தது சைபர் செக்யூரிட்டிக்கு 5 லட்சம். இதெல்லாம் நான் சென்னை கோயம்புத்தூர்ல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து 3 லட்சம் மினிமம். அதுக்கு வந்து டொனேஷன் இல்லாம யாருமே பண்ணல சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல. நீங்க சவுத்துல வந்துட்டீங்கன்னா பெரிய காலேஜஸ்ல வந்து 5 lakhs 3 lakhs காலேஜோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. இது ஒரு கேட்டகரி. சார் காசு இருக்கிறவங்க கண்டிப்பாங்க, அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை. மார்க் நல்லா எடுத்துட்டு கண்டிப்பா வந்து போன வருஷத்துல வந்து ஒரு 180க்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, இப்ப நான் 187 இருக்கேன், 185 இருக்கேன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார். பொறுமையா இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க தயவு செய்து வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சார் அப்ப சீட் கிடைக்காம போயிடும், எனக்கு எப்படியாவது இந்த காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு தேவையில்லாம பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் வந்து ரொம்ப வந்து பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்பா அம்மா நீங்க வெயிட் பண்ணுமா, கண்டிப்பா என் மார்க்குக்கு அந்த காலேஜ் கிடைக்கும், நீ போய் டொனேஷன் கொண்டு நீ ஏமாறாத. டொனேஷன் கேட்ட அதே காலேஜ்ல நான் டொனேஷன் இல்லாம நுழையிறேன்னு முதல்ல நீங்க கான்பிடன்ட் வச்சுக்கிட்டு நின்றாதான் காலேஜ்காரங்க டொனேஷன் வாங்குறது நிப்பாட்டுவாங்க. ஒரு மேக்ஸிமம் காலேஜ் முன்னாடியே ஒரு அமௌண்ட் வாங்கிடுறாங்க. இது ஒரு டைப்பான ஒரு காலேஜோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்த டைப்பான காலேஜஸ், அதே டாப் காலேஜஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, சார் நம்ம வந்து டொனேஷன் வாங்குறது இல்லை சார், நம்ம காலேஜ் வந்து வெரி ரெப்யூட்டட், we never charge any donations சொல்லிட்டு ஃபீஸ்லெஸ் லேப். என்னது 1 லட்சம் ரூபா ஒரு ஃபீஸ் இருக்குன்னா, சார் நீங்க மார்க் வந்து 175க்கு கீழே இருக்கீங்க, ஸோ வந்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் 1,60,000. அப்படின்னா என்னது 60,000 ரூபா கூடயா இன்ட்டு 4
2 லட்சம் ரூபா. அப்புறம் வந்து சார் யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 150 கட் ஆஃப். ஸோ வந்து உங்களுடைய ஃபீஸ் செக்ஷன் ஷுட் பி 1,90,000. 1,90,000 99,999 தான் சொல்லல, பேட்டா விளம்பரம் மாதிரி. 1,90,000 சார். எவ்வளோ? 90,000 ரூபா கூடயா? 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 3 லட்சம் ரூபா. 150க்கு மேல இருந்துச்சுன்னா சார் இந்த மார்க்குக்கு வந்து நீங்க கேட்கிற வந்து ஏடிஎஸ் இதெல்லாம் கிடைக்காது சார். வேணுமா நீங்க சைபர் செக்யூரிட்டி ஆர் இசிஇ ட்ரை பண்ணுங்க. த ஃபீஸ் ஷுட் பி உங்களுக்கு 2 லட்சம் ரூபா. ஏன்னா மார்க் குறைய குறைய அவங்க என்ன செய்யறாங்க, டொனேஷன் வாங்காம இன்டைரக்டா வந்து ஃபீஸ்ல வந்து டிஃபரன்ஸ் பண்ணி அதுவும் ஒரு விதமான டொனேஷன் தான். மொத்தமா 3 லட்சம் வாங்காம 75 4 வருஷம் வாங்குறாங்க. இது ஒரு டைப்பான காலேஜோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற 3வது ஸ்ட்ராட்டஜி தான் ஆல்மோஸ்ட் 100 கட் ஆஃப்க்கு கீழே அண்ட் மேக்ஸிமம் எல்லா காலேஜ் பண்ற ஸ்ட்ராட்டஜி. சார் நீங்க வந்து ஒரு 10,000 மட்டும் நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிருங்க, உங்க சர்டிபிகேட்ஸ் வந்து எங்கிட்ட சண்டர் பண்ணிருங்க, கண்டிப்பா வந்து உங்க பையனுக்கு வந்து நம்ம காலேஜ்ல வந்து சீட் புக் பண்றீங்கன்னு சொன்னாங்க. வெல் அண்ட் குட். நான் என்ன சொல்றேன்னா ரைட், நீங்க வந்து புக் பண்ணுங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வாங்கிக்கோங்க. ரைட், இன் கேஸ் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி ஆர் ஏடிஎஸ் ஆர் ஐடின்னு சொல்லி நீங்க வாங்குறீங்க ஒரு 140 கட் ஆஃப்ல இருக்கிற பையனுக்கு, சார் போன வருஷம் கிடைச்சிருக்கு பட் எப்படியாவது நாங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் சொல்றீங்க. அந்த கேண்டிடேட் லோயர் மிடிலா இருப்பான், மேபி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பான். கவுன்சிலிங்ல வந்து இவங்களா ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல எண்ட்ல வருவாங்க, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட் ரவுண்ட்ல வருவாங்க. இன் கேஸ் வந்து அவங்க கேட்கிற பிரான்ச் ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நிறைய இருக்குல்ல, ஈவன் இசிஇ கூட எல்லாம் நிறைய இருக்குல்ல. இன் கேஸ் அந்த காலேஜ்ல வந்து கவுன்சிலிங்ல வந்து அவங்க காலேஜ் பேர் மட்டும் தான் போடுவாங்க, அவங்க காலேஜ்ல இருக்க குரூப் மட்டும் தான் போடுவாங்க. இன் கேஸ் அந்த காலேஜ்ல வந்து நீங்க கேட்கிற குரூப் கிடைக்கலன்னா, இந்த ரமணா படத்துல வந்து இந்த டாக்டர் வந்து ஆபரேஷன் முடிச்சு வெளியில வருவாங்களே, சார் நாங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஐடிக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம், லாஸ்ட் மினிட்ல வந்து வெளியில வந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜ் எடுத்துட்டாங்க சார், இல்லாட்டினா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பையனை கிடைச்சிருப்பாங்க சார் சொல்லி என்ன செய்வாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க. சார் நீங்க மேனேஜ்மெண்ட்ல மாத்துங்க சார், இல்லைன்னு சொல்லல சார், அவங்க எக்கனாமிக்கல் லெவல யோசிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல முதல் பட்டாதாரி அந்த சலுகையோட வரணும்னு சொல்லி நீங்க ஆசை வார்த்தை காமிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பாலிமர், ரப்பர், பயோ டெக்னாலஜி, சிவில். சார் இதெல்லாம் வந்து போட்டோம் சார், உங்களுக்கு வந்து சிவில் தான் மெக்கானிக்கல் தான் சார் கிடைச்சிருக்கு, நீங்க அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் சொல்லி உங்களை என்ன செய்வாங்க, அந்த காலேஜ்லயே ரீட்டைன் பண்ண விரும்புவாங்க. இதுக்கு தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு காலேஜ்ல போய் அட்வான்ஸ் அண்ட் டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க. சார் அந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது சார் தமிழ்நாட்டுல, அதுக்கு அடுத்த லெவல் காலேஜும் இருக்குல்ல, இல்ல அதுக்கு மேல இருக்கிற காலேஜும் இருக்குல்ல. அந்த காலேஜ்ல வந்து அவங்க மெக்கானிக்கல் அவங்க காலேஜ் போறதுக்கு அதோட மச் 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 பெட்டர் காலேஜ்ல வந்து கோர் நீங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கிடைக்கும்ல. அப்போ வந்து இந்த காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சொல்லி உங்களோட அட்வான்ஸ் வாங்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு உங்களை வந்து என்ன செய்ய ஹோல்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில வந்து நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் சார், முடியல சார், கடைசியா அந்த காலேஜ்லயே வந்து எந்த அட்மிஷன் வரலையோ அதுக்கு போடுறதுக்கு அதே குரூப் வந்து நீங்க வேற காலேஜ்ல நல்ல காலேஜ்ல நீங்க என்ன செய்யலாம், அந்த குரூப் எடுக்கலாம். இது ஏன் வந்து எந்த ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் யோசிக்க மாட்டீங்க? இதுக்கு ஒரே காரணம், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதிக ஆர்வமா வந்து கம்ப்யூட்டர் ஒரு காலேஜ்ல போய் லாக் பண்ணீங்கன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 3வது ஸ்டூடெண்ட் தான், உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. வேற அடுத்த ரவுண்ட் சப்ளிமெண்டரியில போனீங்கன்னா 77 கட் ஆஃப் ஃபைனல் எடுத்த பிறகு ஒண்ணுமே இருக்காது. அதுல வந்து நீங்க எடுக்க விரும்புறீங்களா? சோ அதனால ஒரு காலேஜ்ல வந்து என்ன செய்யாதீங்க, உறுதியா அந்த காலேஜ் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா உறுதியா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், உறுதியா வந்து இல்லட்டாலும் அதே ஃபீஸுக்கு நல்லா அந்த காலேஜ்ல பேசுங்க. சார் உங்களை நம்பி நான் சர்டிபிகேட் அண்ட் அட்வான்ஸ் கட்டிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச் தான் வேணும், அது இல்லட்டா அதே ஃபீஸ்க்கு நீங்க கொடுப்பீங்களான்னு அவங்க கேளுங்க சார். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க தைரியமா அந்த காலேஜ்ல கொடுங்க, இல்லன்னு சொல்லல, நான் எந்த காலேஜ்லயும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல. ஆனா கடைசி நேரத்துல வந்து அறுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன சார் செய்வீங்க? இப்படிதான் வந்து முக்காவாசி காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்களா போய் கழுத்தை இப்படி கொடுக்கறதுக்கு நம்மளே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஓகே சார் நான் கவுன்சிலிங் வந்து உங்க காலேஜ் எடுத்துட்டு கண்டிப்பா உங்க காலேஜ் வரேன்னு சொல்லி நீங்க விலகி இருங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது.
அதையும் மீறி வந்து நீங்க போனீங்கன்னா சொல்ல வேண்டிய கடமை எங்களுடையது. அதை கேட்டு நடக்கிறது உங்க கடமை. புரியுதா? அதே மாதிரி பொறுமையா இருங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியர் மதர்ஸ், நீங்க வந்து ஃபாதரையும் ஸ்டூடெண்ட்டையும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து கான்ஃபிடண்டா இருங்க. என் பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், வாட் எவர் மேபி, என் பையனுக்கு ஏத்த காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ்ல வந்து நான் கிடைச்ச குரூப் எடுத்துக்கிறேன், நீங்க நம்பிக்கையா இருங்க. அதே மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க பாருப்பா இன்னும் 2 மாசம் இருக்கு, நான் எவ்வளவு சொல்றேன்னு சொல்லிட்டேன், நீ வேணும்னா அந்த காலேஜ்ல வந்து அட்வான்ஸ் கட்டி பிளாக் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேணும்னா சார் பிளாக் பண்றது வெல் அண்ட் குட், நான் இல்லைன்னு சொல்லல. பிளாக் பண்ண பிறகு கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பையனுக்கு அந்த கோட்டால கிடைக்கலன்னா the management will give the seats for the after deduction of the first graduate fees. சிம்பிளா என்னது, 25,000 குறைச்சிட்டு கவுன்சிலிங் ஃபீஸ் அவங்க தருவாங்களா? ஓகே சார் நாங்க தருவோம் சொன்னாங்கன்னா தைரியமா சேருங்க, இல்லன்னு சொல்லல. நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் விரும்புறீங்க, 140 கட் ஆஃப், அந்த காலேஜ் என்ன சொல்றாங்க சார் 140 நம்ம காலேஜ்ல கிடைச்சிரும். அப்படி கிடைக்கலன்னா அதே ஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 25,000 குறைச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 ஃபீஸ்னா 25,000 50,000 ரூபாய்க்கே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸுக்கு கவுன்சிலிங் கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, நீங்க விரும்பின கம்ப்யூட்டர் சயின்ஸ் தர்றேன்னு சொல்லுவாங்கன்னா நம்பி கொடுங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் ட்ரிபிள் எடுத்துக்கோங்க சார், ஆல்மோஸ்ட் 2 ஒன்று தான் சார். மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க சார், ஆல்மோஸ்ட் அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை சார். சிவில் எடுத்துக்கோங்க சார், சிவில் படிச்சவங்க சாதனையாளர்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்க நம்பி ஏறமாற போறீங்களா இல்ல விலகி இருந்து சாதிக்க போறீங்களா? உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றவரை பாய் பாய்.